இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா பங்காளி இந்த வரேன் போய் நல்லா செஞ்சு விட்டு வாதல அவனை. ஓ மை காட், அட 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 அட, என்ன மனுஷயா நீ? அடே, என் மேல உனக்கு அளவு கடந்த பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படியா? இதெல்லாம் பெரிய தப்பு பங்காளி. வீரா என்ன நினைப்பா? இப்பெல்லாம் பேனர் வச்சு வீரா அசிங்கப்படுத்தினா அவ மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவா? அவ என்ன சாதாரண ஆளா? அங்க பாருங்க, வீரலட்சுமி ஐயோஸ் மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டர் பங்காளி. நான் ஒரு ஜெயிலுக்கு போனவன், என்னையே ஊரு கொலகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாங்க சேர்ந்து வாழ்றதெல்லாம் நடக்கிற கதையா? முடி வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலையே பங்காளி. மேடமே ஆசைப்பட்டாலும் என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. வேண்டாம், அடிச்சு போவா. என்ன பங்காளி நீ? தப்பு இல்ல, உன் பாஸ்தா கட்ட வேற இடமா இல்ல. யூ ஆர் டோட்டலி பிகம் a nuisance to the family and the... வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம். கொஞ்சம் அங்க பாரு பாரு, நிலா போல குளிர்ச்சியா இருக்கிற முகம், மட்ட மதியம் அடிக்கிற வெயில் மாதிரி முகத்தை வச்சிருக்கா. எவ்வளவு டென்ஷனா இருக்கா பாரு. 1000 தான் இருந்தாலும் உனக்கு எஜுகேஷன் கம்மிடா பங்காளி. எனக்கு புரியுதுடா பங்காளி, நீ ஒரு நல்ல எண்ணத்துல நானும் வீராவும் சேர்ந்து வாழணும்னு விரும்புற. அதுக்காக எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தப்பு இல்ல. எனக்கே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? பார்த்து பங்காளி, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு நிதானமா செய். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பாக்குறத விட எங்க வாழ்க்கையை சரி பண்ண யோசிக்கிற பாத்தியா? நீ மனுஷனே இல்ல பங்காளி. உன் நல்ல மனசு புரியுது பங்காளி, ஆனா இது ஒர்க் அவுட் ஆகாதே. பார்த்து பங்காளி, இப்பெல்லாம் தப்பு பண்ணாத. கலெக்டர் மேடம், பாவம் அரியா புள்ள தெரியாம பண்ணிட்டாரு, அவரை மன்னிச்சிருங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, மன்னிச்சிருவீங்க. அரியா புள்ள பாவம், செத்தட மௌன.